புதுச்சேரியில் ஒரு விசித்திரமான தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையில் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய தேர்தல்களில் புதிய கட்சிகளை இணைப்பதற்கு அந்த கூட்டணி கட்சிகளுக்கிடையே முரண்பாடுகள் ஏற்படுவது வழக்கம். ஆனால் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் கூட்டணி அங்கு புதுச்சேரியில் அமைய உள்ள நிலையில் அங்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணியில் இணைத்துள்ள ஒரு கட்சியை, எல்ஜேகே என்ற கட்சியை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதனால் அங்கு கூட்டணியில் பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. தொகுதி உடன்பாடு 16 என பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே ஏற்பட்ட நிலையில் இப்போது புதிதாக அங்கு சேர்க்கப்பட்ட எல்ஜேகே என்ற கட்சியை நீக்க வேண்டும் என்று என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி வலியுறுத்துகிறார். ஆனால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட பொறுப்பாளர் மன்சுக் சிங் மாண்டவியா அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்பதால் அனைவரும் இன்று டெல்லிக்கு புறப்பட்டு சென்றிருக்கின்றனர். இதனால் அங்கு என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி நீடிக்குமா, நிலைக்குமா என்ற சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. என்ஆர் காங்கிரஸ் அங்கு தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியை வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணியை முறித்துக் கொள்வதற்கும் தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மற்றொரு சிக்கல் என்னவென்றால் அங்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் யார் கூட்டணிக்கு தலைமை வகிப்பது, யார் அதிக இடங்களில் போட்டியிடுவது என்பது குறித்த சிக்கல் நீடிக்கிறது. அங்கு திமுக 21 இடங்களிலும் காங்கிரஸ் 9 இடங்களிலும் போட்டியிடுவதற்கு ஒப்பந்தம் கையெழுத்தாக வேண்டும் என திமுக தரப்பு விரும்புகிறது. ஆனால் காங்கிரஸ் தரப்பு தாங்கள் தான் அங்கு வலிமையான கட்சி, அதிக இடங்களில் காங்கிரஸ் கட்சி தான் போட்டியிடும், புதுச்சேரியில் காங்கிரஸ் தான் கூட்டணிக்கே தலைமை வகிக்கும் என்று அவர்கள் பேசி வருவதால் அங்கும் கூட்டணியில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ள நிலையில் இன்னும் புதுச்சேரியில் கூட்டணி சிக்கல், ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி 2 கட்சிகளுக்கும் இடையே கூட்டணி சிக்கல் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இங்கு அந்த எல்ஜேகே கட்சி, அந்த கட்சி கூட்டணியில் நீடிக்குமா, நீடிக்க கூடாதா, அல்லது சேர்ந்த கூட்டணியை நீக்குவதா என்பது குறித்து தாம் முடிவெடுக்க முடியாது என்று மன்சுக் சிங் மாண்டவியா அவர் தெரிவித்து விட்டார். இதனால் அது அமித்ஷா தான் இந்த கூட்டணி தொடர்பாக முடிவு எடுக்க முடியும் என்று அவர் அறிவித்திருக்கிறார். இதனால் இன்று காலை 9 மணி அளவிலும் மீண்டும் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதில் மன்சுக் மாண்டவியா அவர் அதை ஒத்துக்கொள்ளாத காரணத்தினால் தாம் இப்போது கூட்டணியில் இருந்து ஒரு கட்சியை நீக்கும் அதிகாரம் தனக்கு இல்லை என்றும், அது பாஜக தலைமையிடம்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்து விட்டதால் என்ஆர் ரங்கசாமி இந்த கூட்டணி முடிவில் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பது இப்போது கேள்விக்குறியாகி இருக்கிறது. இதே போல சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று புதுச்சேரியில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர்களுக்கான நேர்காணல் இப்போது தொடங்கி இருக்கிறது. அந்த நேர்காணல் முதலில் புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளுக்குமான நேர்காணலில் அங்கு திமுக சார்பில் விருப்பமனு தாக்கல் செய்வதற்கான அந்த விருப்ப மனுக்களை இப்போது முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அந்த நேர்காணலில் புதுச்சேரி மாநில அந்த யூனியன் பிரதேச பொறுப்பாளர் முன்னிலையில் அந்த நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இதனால் புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்குமா, இதே போல பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி நீடிக்குமா மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கு தனித்து போயிடுவதாக ஏற்கனவே அறிவித்து விட்டது. இதனால் அங்கு கூட்டணி குழப்பம், தமிழகத்தில் கூட்டணியாக உள்ள கட்சிகள் அங்கு எதிரெதிர் முகாம்களில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த முறை ஏற்படுமா என்ற உச்சகட்ட குழப்பம் புதுச்சேரி அரசியலில் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையிலும் கூட்டணியை குறித்து இன்னும் தொகுதி பங்கீடு குறித்தும் இன்னும் முழுமையான முடிவு எடுக்கப்படாததால் புதுச்சேரி அரசியலில் உச்சகட்ட குழப்பம் நீடிக்கிறது.